நிரந்தர வீட்டு விவசாயம் செய்முறையை தொகுப்பாக இங்கே வழங்கப்படுகிறது. போய் படிங்க. எனக்கு எதையும் செய்ய மாட்டார், ஆனால் செய்யறேன்னு தான் சொல்லுவார், செய்ய மாட்டேன்னே சொல்லவே மாட்டார். நீங்கள் தான் மூலிகை தோட்டத்துக்கு சார், மூலிகை தோட்டத்துக்கு இது மாதிரி பண்ணிடலாம் சார். செடியில் மரம் கூட எல்லாம் போட்டு மக்கி அது மேலே சொல்லுங்க சார். வேற லெவல் சார். நீங்கள் 100 கோடி பேக்கரி, 100 என்னது 100 லட்சம் கோடி பேக்கரி இருக்குது. எதில் சார் நம்ம கொடுக்குறது இப்போ ஊத்துறதுலையா? ஆமாம். என்ன செட்டா என்ன? ராசிபுரத்தில் இயற்கை வாழ்வியல் பயிற்சிக்கு சென்ற போது ஐயா செல்வத்தினுடைய தொடர்பை ஏற்படுத்தி அவர் இயற்கை விவசாயத்தையும் இயற்கை உரங்களையும் அங்கே அறிமுகப்படுத்தி எல்லா மக்களையும் இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வரவும் அவர் ஒரு சேவை செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வீட்டிலே ஒரு குப்பை பாத்தி முறையை ஒரு அறிமுகமாக நாம் செய்வதற்கு அவருக்கும் வேண்டுதலுக்கும் அவர் இதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஒரு ஆர்வத்திலையும் அவர் வீட்டிலேயே ஒரு மாதிரியை உருவாக்கினோம். அந்த நேரத்தில் ஓரம் போடுங்க. திரு கண்ணவர்களும் அப்படியே என்று அவருடைய வீட்டு தோட்டத்தில் ஒரு சிறு பகுதியை ஒரு மாதிரி குப்பைப்பாத்தி, அதை இருமடி குப்பைப்பாத்தி 3 அடுக்கு விவசாயம் என்ற அடிப்படையில் ஒரு செய்முறையை அங்கே செய்ய தொடங்கினோம். அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு 3க்கு 3 என்ற அகலத்திலே குழிப்படித்து ஒரு ஆழம் 9 இன்ச்சும் அது குழியாக ஒரு முட்டை வடிவிலே ஓவல் சைஸிலே குழியாக அமைத்து மேமண்ணை, இதில் வந்து முக்கியமாக மேன்மண் சொல்லக்கூடிய அந்த மேல் மண்ணை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 9 இன்ச்சு பள்ளம் கிடைத்தவுடன் அங்கே விறகுகள், குச்சிகள், எல்லா கட்டைகள் எது இருக்கோ அதெல்லாம் முதல்ல உள்ள அந்த குழியை நிரப்பிட்டு அந்த குழிக்கு மேலே சாணிப்பால், அந்த குழியில் ஃபுல்லாக நீங்கள் முதல்ல கட்டைகள், குச்சிகள், கம்பு நிரப்பிட்டு அதுக்கு மேலே உள்ள ஏதாவது வாழை மட்டை, தண்டு, ஏதாவது கனமான இது இருந்தாலும் சரி அந்த குழியை முழுவதும் நிரப்பி விட்டு சாணிப்பால் கரைத்து தெளித்து விட வேண்டும். எல்லா பாகமும் தெளித்து விட வேண்டும். இப்படி ஒவ்வொரு லேயராக கொண்டு வர வேண்டும். அப்புறவு காய்ந்த சருகு இலைகள் இருந்தால் அதையும் மேலே போட்டு கட்ட பின் அதே மாதிரி சாணிப்பால் தெளித்த பின் நமக்கு பச்சை தலைகளும் தேவைப்படுகிறது. அங்கே உங்களுக்கு வேலி பகுதியில் இருக்கின்ற வேப்பிலை, முருங்கை இலை, என்னென்ன மூலிகைகள் இருக்கிறதோ பச்சை இருக்குது அதெல்லாம் நாம் பறித்து கொள்ளலாம். இப்பொழுது மேலுள்ள செத்தைகள் எல்லா சருகள் எல்லாக்கும் மேலேயும் அங்கே தெளிக்கப்பட்டது. அவருடைய கல்ச்சர் என்ற உயிர் உரத்தை வைத்திருந்தால் அதையும் தெளிக்கப்பட்டு பிறகு ஒவ்வொரு அடுக்களையும் மண்ணை மேல் பரவலாக போட்டிட வேண்டும். அப்போ முதல் பகுதியில் குழி மூடுகின்ற அளவுக்கு கட்டைகள், குச்சிகள், கம்புகள் அதற்கு மேல் அந்த சாணிப்பால் தெளித்து பின்பு மண்ணையும் மேல் பரப்பிய பின் மீன் காய்ந்த சருகுகள் எல்லாம் அதுக்கு மேலே அடுக்கி பின்பு இதற்கு மேலேயும் நம்முடைய சாணிப்பால் வீட்டு பக்கத்துலேயோ மாடு இருந்தால் கண்டிப்பாக மாடு இருக்கும், இல்லைன்னா ரோட்டு மாட்டுலேயோ சாணம் கிடைச்சாலும் சரி அன்னைக்கு எது கிடைக்குதோ அந்த சாணி எடுத்து கரைச்சி தெளித்து விட வேண்டும். இல்லை என்றால் வீட்டிலே சாணி பால் கிடைக்கவில்லை என்றால் வீட்டிலே பழைய புளித்த தயிர், நாட்டு சர்க்கரை கலந்து அதையும் நீங்கள் தெளித்து விடலாம். இல்லை என்றால் தேவை கட்டாயம் இல்லை. இப்போ மீண்டும் அந்த காய்ந்த சருகளை எடுத்து பின் மீண்டும் சாணி பால் தெளிக்கப்பட்டது. எந்த சருகையும் போடலாம், எந்த காய்ந்த இலைகளும் எதுவும் சேர்க்கலாம். எது வந்து நம்ம இதன் நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா வெளியிலிருந்து எதுவுமே நீங்கள் உரத்துக்கு எதுவுமே வாங்கக்கூடாது. உங்கள் வீட்டுக்குள்ளேயே வீட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்கிற இடத்துலையே என்ன இருக்குதோ அதையே ஒரு பாத்தி முறையிலே நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஒவ்வொரு லேயர் போட்டு சாணிப்பால் மட்டும் தெளித்து விடுகின்றோம். அந்த சாணிப்பாலுக்கு உள்ளே இருக்கிற உயிர் நுண்ணுயிர்கள் பெருக்கத்திற்கும் அதே நேரம் மண்புழு வருவதற்கும் ஒரு ஏதுவான சூழ்நிலை உருவாக்குவது தான் இந்த நோக்கம்.
அதே நேரத்தில் இதனுடைய ஒரு தடவை அமைத்து விட்டால் மீண்டும் மீண்டும் அதை திருப்பி நம்ம எந்த மண்ணை கலக்கி வேண்ட அவசியம் இல்லை. அதுவே உரமாக மாறி மாறி மக்கிக்கொண்டு அது உங்களுக்கு தேவையான சத்துக்கள் கொடுத்து கொண்டே இருக்கும். பின்பு அதை காஞ்சி இலைத்தலைகள் போட்டு சாணிப்பழ ஊற்றிய பின் மண் பரப்பிய பின் மீண்டும் பசும் தலைகள், வேப்பிள்ளை, நொச்சியல் என்னென்ன இருக்கும், பக்கத்தில் மூலிகள் ஜாஸ்தி இருக்கும், என்ன மரம் இருந்தாலும் சரி அதை அந்த பச்சை தலையை உடைச்சி உள்ள சேர்த்து விடுங்க. அப்போ எல்லா சத்துக்களும் அது கிடைக்க தொடங்கி விடுகின்றது. அப்போ ஒரு முறை நீங்கள் பெட் அமைத்து நீங்கள் விவசாயம் செய்ய தொடங்கிவிட்டால் அது வந்து கொண்டு இருக்கும். அந்த பெட்டின் உயரம் 1 to 1.5 அடி வரை கொண்டு போகலாம். மேல்பரப்பு கூம்பாக வர வேண்டும். அடிப்பகுதி கூம்பாக கீழே செல்கிறது, மேற்பகுதி கூம்பாக வருகின்றது. அப்பொழுது குப்பை எப்படி நாம் மீத்திருப்போம் அதே தான் குப்பை. அது அடிப்படையில் நாம் இப்போ செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ 2 மடிப்பாக ஒவ்வொரு மடிப்பாக வைத்து குப்பை கோபுரம் செய்து அது ஒவ்வொரு லேயர்லையும் சாணிப்பாலையும் மண்ணையும் மூடி கொண்டு வருகின்ற பொழுது அப்படியே மேலே கோபுரமாக கொண்டு வர வேண்டும். இப்போ மீண்டும் நம்ம சாணிப்பாலையை தெளித்து எல்லா பகுதியும் அதோடைய தெளித்துவிட்டு மீண்டும் மண்ணை லேசாக பரவலாக எல்லா இடமும் இருக்கும்படி மூடிவிட வேண்டும். இதற்கு மேலே நாம் செய்ய வேண்டியது முக்கியமானது புல் வகைகள். வைக்கோல் இருக்கலாம் அல்லது காய்ந்த புல் இருக்கலாம். இந்த புல் வகைகள் அடுத்ததாக செய்ய வேண்டும். அப்போ முதல்ல கட்டைகள், அடுத்து சருகுகள், அடுத்து பச்சை தலைகள், அடுத்து புல் வகைகள். இவைகள் அமைக்கின்ற பொழுது உடனே நீங்கள் ஒரு பயிர் அடுத்த நாளை தண்ணி தெளித்து விட்டு அடுத்த நாளே நீங்கள் கீரை விதைக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ ஒரு முறை கீரைக்கு உண்டான 1 மாதமோ 2 மாதம் வரை கீரை வச்சிட்டிங்கன்னா அது மக்கி செஞ்சு அது தயாராக இருக்கும். கிடைக்கிற குப்பைகள்லாம் மேல்புறமாக அடிக்குள்ளே வர வேண்டும். அந்த குப்பை பார்த்தீங்கன்னா அது அடுக்கடுக்க அந்த உயரமும் மக்கி கீழே தணிந்துட்டே வரும். நீங்கள் அந்த உயரத்தை நீங்கள் அமைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ 1 அடி to 1.5 அடி வரை அந்த மேற்பகுதியை அமைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு கீரை அறுவடைக்கு பின் அடுத்து நீங்கள் 3 அடுக்காக பிரித்து கீழ்ப்பகுதி கீரைகளும் அடுத்த பகுதி ஃபுல்லாமே நீங்கள் முட்டைக்கோசு, முள்ளங்கி, கேரட்டு, பீட்ரூட்டு அதுக்கு மேலே புறமாக நீங்கள் காய்கறி உள்ள கத்திரிக்காய், வெண்டைக்காய், சீனரிக்காய் வைத்துக்கொண்டு நடுமத்தில் ஒரு மரம் கூட வைக்க வேண்டாம். நெல்லிக்காய் மரம் வைக்கலாம், ஒரு பப்பாளி மரம், ஒரு அகத்திக்கீரை, இப்படி மாதிரி ஒரு மர வகைகளும் வைத்துக்கொள்ளலாம். அப்போ இது அறுவடை பண்ணப்பட எந்த இடத்துல கேப் இருக்கோ அதை நீங்கள் அந்தந்த இடத்துல எந்த இடம் வசதி இருக்கோ, எந்த நிழல் இருக்கோ அதுக்கு நிழல் கீழே என்ன வரும், மேலே என்ன வைக்கணுங்கிறது நீங்கள் அனுபவத்து மூலியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது அமைத்த பின் இது ஒரு 15 வருடங்களுக்கு தேவையான ஒரு பெட் அமைஞ்சாச்சு. திருப்பி எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இயற்கை விவசாயம் என்றாலே நீங்கள் அறுவடை மட்டும் தான் செய்ய வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் உழைப்பு இருக்கும், செலவு இருக்காது, உழைப்பு இருக்கும். அது உழைத்து வைத்து விட்டால் அது மீண்டும் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மழைக்காலங்கள், வெயில் காலங்கள், குளிர்காலங்கள் இவற்றுக்கு ஏற்ற என்ன பயிரோ அதை மாறி அமைத்துக் கொண்டிருக்கின்ற போது வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் வெளியே வாங்கக்கூடாது. மேலே தண்ணி தெளித்துவிட்டு மறுநாள் நீங்கள் விதைக்க தொடங்கி அதன் மேல் வைக்கோல் மூடி தினதோறும் நீங்கள் தண்ணி தெளித்து வந்தால் 1 மாதத்தில் கீரை அறுவடை செய்யலாம்.